எவ்வளோ வேணாலும் நம்ம வீட்டில் ஜுவல் பாக்ஸ் இருக்கலாம். ஆனால் இந்த ஒரு ஜுவல் பாக்ஸ் மாதிரி கண்டிப்பாக யாரும் வச்சுருக்க மாட்டாங்க. கிஃப்டிங் பர்பஸ்க்கும் சூப்பராக இருக்கும். இதை கொடுத்தீங்கன்னா அவங்க வாங்கி வைக்கிறவங்களும் கொஞ்சம் சேஃபாகவே வச்சுக்குவாங்க. ரொம்ப காலமாக சில பொருட்களை பத்திரமா வச்சுட்ருக்கேன், இன்னும் அது பத்திரப்படுத்தணும் அப்படின்னா இந்த மாதிரி லைக் நீங்கள் ஒரு ஸ்டாச்சூஸ் இல்லைன்னா ஜுவல்ஸ் எல்லாமே வந்துட்டு போட்டு வைக்கிறதுக்கு நல்ல ஒரு அழகான பெட்டகம் மாதிரி இதை கொடுத்துருக்காங்க. வந்து உட்லேயே இந்த மாதிரி எக்ஸோ கேம் இருக்குது. ஸோ இது வேண்டாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா செஸ் போர்டு வந்துட்டு கொடுத்துருக்காங்க. செஸ் போர்டில் உள்ள காயின்ஸ் இருக்கும், சைஸ் வாரியாக இருக்குது. ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு இந்த ஸ்னேக் கேம் நார்மலாக கலர்ஸில் இருக்குல்ல, அது வந்து உங்களுக்கு உட்டனில் இருக்குது. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீ கோஸ்டர். ஸோ வந்துட்டு நம்ம கப்பெல்லாம் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி டீ கோஸ்டர்ஸ் வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து உட்லேயே சோப் ஸ்டாண்ட் தான் பார்த்துட்ருக்கீங்க. இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. கீழே வந்து வித் ஸ்டாண்டோடு வந்துடும். தண்ணி வந்துட்டு ட்ரைன் ஆகிற மாதிரி வந்து உங்களுக்கு ஹோல்ஸும் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி சிங்கிங் பவுல்ஸும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. நீங்கள் உங்களோட பழைய பாரம்பரியமான பொருட்களை பாதுகாத்து வைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் கூட வாங்கிக்கோங்க. ரொம்ப அழகாக இருக்கும். அதோட டிசைன் மேக்கிங்கே சூப்பராக இருக்குது. இதெல்லாம் வந்து தாபாஸில் நீங்கள் இந்த குழம்பு எல்லாம் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி கட்டில் பார்த்துருப்பீங்க. அது ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு பெரிய சைஸ்லேருந்து சின்ன சைஸ் வரைக்கும் கலர்ஃபுல்லாக அழகாக வச்சுருக்காங்க. இதெல்லாமே வந்து உங்களுக்கு கார்னர் ஸ்டாண்ட்ஸு. ஸோ உங்களுக்கு 2 லேயர் 3 லேயர் 4 லேயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெஸ்க் இருக்குது. இந்த ப்ராடக்ட் வேணும் அப்படின்னாலும் தாராளமாக நீங்கள் நம்மளோட கோயம்புத்தூரில் ஸ்ரீ வெங்கடலட்சுமி கல்யாண மண்டபம்ல நடக்கிற இந்த சாரன்பூர் எக்ஸ்போ விசிட் பண்ணி பாருங்க. கோயம்புத்தூர் கொல்லத்தேரி பஸ் ஸ்டாப் கிட்டே வந்துட்டு வெங்கடலட்சுமி கல்யாண மண்டபம் இருக்காங்க. ஸோ ஜனவரி 20ஆம் தேதி வரைக்கும் தான் இந்த எக்ஸ்போ நடக்கும். கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட சொல்லிட்டு டேரக்டாக வந்து விசிட் பண்ணி பாருங்க.